Good morning. We'll start the session. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Take a deep inhale. Relax, exhale. Now focus on your third eye. Keep focusing on your third eye. Keep focusing on your third eye. Now breathe in all your confidence and breathe out all your expectations. Keep focusing on your third eye. Breathe in all your confidence. Breathe out all your expectations. Keep focusing on your third eye. We'll start with the prayer. Join your hands. Join your hands. Close your eyes for prayer. ॐ योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणम् सहस्रशिरशं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। Relax. Rub your palm. Gently place it on your eyes. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோர் ஆசனா, அப்பர் பாடி ஆசனாஸ் அண்ட் மெடிடேஷன் இருக்கு. ஸோ மெடிடேஷன் இது வந்து 5 சென்ஸ்க்கான மெடிடேஷன். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ்ல வந்து மெடிடேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, நான் வில் ஸ்டார்ட் வித் த பாக்ஸ் பிரீதிங். ஸோ உங்க கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நாசல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் நாசல்ல ரன் ஆகணும். செக் பண்ணிக்கோங்க அண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வில் ஸ்டார்ட் வித் த பாக்ஸ் பிரீதிங். Take a deep breath in. Breathe out and empty your lungs. One more time. Take a deep breath in. And breathe out. Now for box breathing. Breathe in. Hold. Out. Hold. In. Hold. Out. Hold. In. Hold. Out. Hold. In. Hold.
out, hold, in, hold, 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 out, hold. If you feel like, you may gently open your eyes or continue sitting with yourself for some more time. Relax. Now we'll start with the asanas. So please get up. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வால் சப்போர்ட் வேணா எடுத்துக்கோங்க, இல்ல சென்டர்லயே நின்று பண்ண முடியும்னாலும் ஓகே தான். ஸோ ஜஸ்ட் நம்ம டேர்ன் பண்றோம். டேர்ன் பண்ணி எவ்வளவு முடியுதோ அவ்வளோ நீங்க ட்விஸ்ட், உங்களோட ஹிப் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி ட்விஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே, வில் ஸ்டார்ட். நான் வால் எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். நீங்க இப்ப நிப்பீங்க, உங்களுக்கும் உங்க வால்க்கும் கொஞ்சம் கேப் இருக்குமா. ஸோ டேர்ன் பண்ணி நல்லா நீங்க வாலை டச் பண்றீங்க, பாக்குறீங்க. அண்ட் அகெயின் turn, touch and see. Okay, இது ஒரு 20 counts. Start பண்ணிடுங்க. Keep your counts.
பிரீதிங்கோட பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃப்ரண்ட்ல வரும்போது இன்ஹேல் பண்ணிக்கோங்க. நீங்க ஃப்ரண்ட்ல நிற்கும் போது இன்ஹேல் அண்ட் ட்விஸ்ட் கொடுக்கும் போதெல்லாம் எக்ஸேல் ப்ராசஸ். 20 counts. ரைட் அண்ட் லெஃப்ட் சேர்த்து 20 ஒரு கவுண்ட். So 20 counts most ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஸோ இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது நீங்க போன் பாக்குறது, போனை மேபி கீழே வச்சிருக்கலாம். நீங்க நெக்க கீழே டவுன் பண்ணி பாக்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா ஸ்டெடியா நின்றுட்டு நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, காலை வந்து ஒரு லைட்டா கொஞ்சோண்டு வைடர் பண்ணிட்டு ஜஸ்ட் பெண்ட் டவுன் அண்ட் உங்க கையை நல்லா லூஸா வச்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு கீழே வர முடியுமோ வந்துட்டு நல்லா லூஸா கை மட்டும் தான் ஸ்விங் பண்ணுங்க. ஷோல்டர்ஸ் எல்லாம் நல்லா லூஸா விட்டுருங்க. உங்க கண்ட்ரோல்லே இல்லாத மாதிரி ஸ்விங். சோ இப்ப என்ன பண்ண போறீங்க, சேம் கை லூஸா இருக்குது, ஜஸ்ட் ஸ்டாண்ட். ஒரு 20 கவுண்ட்ஸ். நல்லா பின்னாடி வருது. இந்த கையும் வந்து இங்க ஷோல்டர்ல டேப் பண்ணணும். இன்னொரு கை நல்லா பின்னாடி நல்லா லூஸா ஹேர்ல இருக்கட்டும். காதுலயே அப்படியே உங்க கை போது வருது. Twenty counts. நல்லா ரிலாக்ஸா ஃபீல் ஆகும். நல்லா உங்க ஷோல்டர்ஸ் நல்லா ரிலாக்ஸா ஃபீல் ஆகும். ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஸோ பிளட் சர்க்குலேஷன் ஒரு மாதிரி விறுவிறுன்ட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஆசனா சேர்த்து பண்ண போறோம். ஸ்டாண்டிங் ஆசனா, தட் இஸ் சாரி சேர் ஆசனா அண்ட் பிளஸ் ஃபார்வர்ட் பெண்டும் சேர்த்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேர் ஆசனாஸ்க்கு போறோம். ஸோ சேர் ஆசனா நீங்க சேரே இல்லாம ஜஸ்ட் யூ கோயிங் டு சிட். ஸோ இதுக்கு வந்து நீங்க வால் சப்போர்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்ல வால் சப்போர்ட் இல்லாம பண்றதா இருந்தாலும் ஓகே தான். சப்போஸ் வால் சப்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் காமிச்சிட்டேன். ஸோ நல்ல வாலோட சேர்த்து நீங்க நின்றுட்டு கொஞ்சோண்டு கால் மட்டும் ஃப்ரண்ட்ல வந்துட்டு
just you're going to இப்படி நீங்க உட்காருவீங்க. ஓகே, இதுல இருந்து எப்படி நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுல ஒரு 5 செட்ஸ் சாரி 5 செகண்ட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்றீங்க. 1 2 3 4 5 5 முடிச்சிட்டு அப்படியே நீங்க ஃபார்வர்ட் பெண்ட் பொறுமையா உங்களோட நீங்க வந்து ஸ்ட்ரைட் அண்ட் எவ்வளவு முடியுதோ அது வரைக்கும் ஸ்ட்ரைட் பண்ணுங்க. எல்லாராலையும் ஸ்ட்ரைட் பண்ண முடியும் சொல்லல. நீங்க இங்க டச் பண்ணி ஃப்ளோர் உங்க கை வந்து ஃப்ளோர்ல டச் ஆகணும். மேட்ல டச் பண்றீங்க அப்படின்னும் போது சிட்டிங்ல இருக்கீங்க, ஸ்லோவா இது வரைக்கும் தான் உங்களுக்கு வருது, முட்டி பாருங்க இது வரைக்கும் தான் வருது அப்படின்னாலும் ஓகே. ஆனா அந்த கை வந்து ஃப்ளோர்ல இருக்கும். கிளியர்? சோ 5 செட்ஸ் பண்ண போறோம். சேர் போஸ் போறோம், அதுல இருந்து ஃபார்வர்ட் பெண்ட். நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். சேர் போஸ் 5 செகண்ட்ஸ். 5 4 3 2 1 நெக்ஸ்ட். ஸ்லோலி ஃபார்வர்ட் பெண்ட். உங்க கை வந்து ஃப்ளோர்ல டச் ஆயிட்டு காலை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு முடியுமோ ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு கை ஆனா அந்த ஃப்ளோர்லயே இருக்கட்டும், நிமிர்ந்தெல்லாம் பார்க்க வேண்டாம். 5 4 3 2 1 slowly come up. மேல வந்ததுக்கு அப்புறம் வந்து நிக்கிறீங்கல்ல, இப்போ இன்ஹேல் எக்ஸேல். சோ இப்போ ஓகே அப்படின்னா நீங்க செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்னும் 4 செட்ஸ் இருக்கு. ஓகே, ப்ளீஸ் ஸ்டார்ட். கவுண்டிங்ஸ் வச்சுக்கோங்க எத்தனை செட் பண்றீங்கன்ட்டு. இது வந்து நான் 5 செகண்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ண சொன்னேன். நீங்க வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா இருக்கு, முதுகுக்கு லாஸ்ட் இந்த டைல் போன் உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு, பேக் பெயின் ரிலாக்ஸா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் கவுண்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த சேர் போஸ் வரும்போது நீங்க ஸ்ட்ரெயிட்டா தான் இருப்பீங்க, உங்களோட முதுகு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். பெண்ட் பண்ணணும், ஃப்ரண்ட்ல வந்துடக்கூடாது. இப்படி பெண்ட் பண்ணிலாம் சேர்ல உட்காருவோமா, நம்ம சேர்ல எப்படி உட்காருவோமோ அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காருவீங்க. சோ நான் எதுவும் கவுண்டிங்ஸ் கொடுக்கல, பிகாஸ் ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஒரு மாதிரி அந்த கவுண்டிங்ஸ் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து சேர் போஸ் பிடிச்சிருக்கும், அதனால கவுண்டிங்ஸ் அதிகம் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு அந்த ஃபார்வர்ட் பெண்ட் பிடிச்சிருக்கும், அதுல கவுண்டிங்ஸ் அதிகமா பண்ணிக்கலாம். ஸோ உங்க உங்க விருப்பம் தான். நல்ல ஒரு இன்ஹேல் எக்ஸேல். ஒரு ஒரு செட்டுக்கும் இன்ஹேல் எக்ஸேல் நல்லா பண்ணுங்க. நான் இப்பதான் 3rd செட் பண்றேன். I'm doing my 4th set. Fifth set.
Relax. நம்மளோட inhale and exhale. Okay, இப்போ வந்து heel up and down 20 counts. 10 பிரேக் பண்ணி பண்ணுங்க, இல்ல 5 பிரேக் பண்ணி 5 வாட்டி பண்ணுங்க. நடுவுல ஒரு ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கைடட் மெடிடேஷன் இருக்கு, 5 சென்ஸுக்கான மெடிடேஷன். ஸோ ஆசனாஸ் கம்மியா இருக்கும். சாட்டர்டே சண்டே ப்ராக்டிஸ்க்கு சப்போஸ் லிங்க் வேணும் அப்படின்னா நீங்க என்கிட்ட லிங்க் அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஹீல் அப் அண்ட் டவுன் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ். அந்த கஃபேரியா நல்லா உங்களுக்கு பெயின் இருக்கும், அந்த கெண்டக்கால் சொல்லும்போது அந்த இடத்துல நல்லா பெயின் இருக்கும். ஸோ அதுக்கான ரிவர்ஸ் இது. 20 கவுண்ட் சொல்லியிருந்தேன், முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் இது. சும்மா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. வால் சப்போர்ட் தாராளமா நீங்க ஏதாவது அங்க ஆப்ஜெக்ட் இருந்தா நீங்க புடிச்சுக்கோங்க, சேரோ டேபிளோ இருந்துச்சுன்னா புடிச்சிட்டு நல்லா பண்ணும், நல்லா இது அழுத்தி புடிச்சு வைங்க. ஸோ தட் நீங்க நிற்கும் போது இந்த மாதிரி உங்க காலும் முட்டியும் தெரியக்கூடாது. இப்படி வச்சீங்கன்னா தெரியும். நீங்க ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணீங்கன்னா தெரியும். நீங்க உங்க காலை நல்லா பின்னாடி எடுத்து வச்சீங்கன்னா இங்கேயும் ஒரு கால் அந்த பக்கமும் ஒரு கால் இருக்கா மாதிரி தான் இருக்கும். ரிலாக்ஸ். முத்ரா வச்சுக்கோங்க. முத்ரா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெயின் கில்லர் முத்ரா. இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்து நம்மளோட தம் ஃபிங்கருக்கு அடியில வைக்கிறோம். லாஸ்ட் ரேகல் லைன் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹோல்ட் இட். இந்த தம் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க, கேப் இல்லாம ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நெயில்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டஃப்பா இருக்க மாதிரி இருக்கும். அகெயின் ஐம் ரிப்பீட்டிங். இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்து நீங்க உங்க தம்மோட லாஸ்ட் ரேகல் லைன்ல பிளேஸ் பண்றீங்க அண்ட் ஹோல்ட் பண்றீங்க. இங்க ஒரு கேப் இருக்கும், அதை இல்லாம லைட்டா அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த கேப் இல்லாம இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பெயின் கில்லர் முத்ரா. ஸோ பாடி பெயின் இருந்துச்சுன்னா இதை நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். எந்த டைமுக்கு பண்ணணும், இல்ல சாப்பிட்டு தான் பண்ணணுமா, சாப்பிட்டு முன்னாடியான்ட்டு இந்த முத்ராக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் இது. நீங்க இதை எப்ப வேணா நீங்க பண்ணலாம். இப்பதான் சாப்பிட்டுருக்கீங்க ஆனா ஒரு மாதிரி லைட்டா ஏதோ கேஸ்ட்ரிக் மாதிரி இருக்கு அப்படின்னாலும் நீங்க இதை வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் முத்ரானே சொல்லலாம். க்ளோஸ் யூர் ஐஸ். ஸோ ஓம் சாண்டிங் ஒரு 5 minutes ப்ளே பண்றேன். க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் சிட்.
Now relax. கண்ணை க்ளோஸ் பண்ணியே இருங்க. இல்ல வேணும் அப்படின்னா யூ கேன் கோ டு சவாசனா. ஸோ நீங்க படுத்துட்டும் லிசன் பண்ணலாம். வி கோயிங் டு ஹாவ் அ கைடட் மெடிடேஷன் தான். ஸோ இது வந்து 5 சென்ஸ் மெடிடேஷன். ஸோ உங்க கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருங்க. மேபி சவாசனா இல்லைன்னா வால்ல நீங்க சாஞ்சு உட்காந்துக்கோங்க. Take a deep inhale. Relax, exhale. Inhale. Exhale. Now focus on your third eye. Keep focusing on your third eye. So I will tell you the benefits of this. So இந்த 5 sense meditations பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு மைண்ட் வந்து ப்ரெசன்ட்ல இருக்கிறதுக்கான ஒரு மூமெண்ட் கொடுக்குது. பிகாஸ் நம்ம எப்பவுமே வந்து எதையோ பத்தி நடந்து முடிஞ்சதை பத்தியோ இல்லை நம்ம ஃபியூச்சரை பத்தியோ தான் திங்க் பண்ணிட்டே இருப்போமே தவிர ப்ரெசன்ட் லைஃப்ல நம்ம வாழவே மாட்டோம். ஸோ இந்த மெடிடேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசன்ட் லைஃப்ல நீங்க இருந்து ஃபீல் பண்றதுக்கான ஒரு விஷயத்த கொடுக்க போகுது. ஸோ இதை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நர்வ்ஸ் சிஸ்டம், உங்களோட நர்வ்ஸோட சிஸ்டமே வந்து உங்களுக்கு காம் டவுன் ஆகுது. அண்ட் உங்களோட ஆன்சைட்டி அண்ட் பேனிக் அபவுட் யுவர் ஃபியூச்சர் ஆர் நீங்க நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு ஏதாவது ஒரு ஆன்சைட்டி இருக்கு அப்படின்னா ஸோ அது எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. அண்ட் உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. தென் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல அவேர்னஸா இருக்கிறது பிரிங்ஸ் அவேர்னஸ் டு த ப்ரெசன்ட் மூமெண்ட். அண்ட் இப்போ பெரியவங்களா இருக்கிறீங்க இல்ல சின்ன பசங்களா இருக்கிறீங்க யாரா இருந்தாலுமே சரி இந்த மெடிடேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் மேனேஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு கொடுக்குது. ஓகே, வில் ஸ்டார்ட் வித் த மெடிடேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ண போறீங்க. கண்ணை திறந்து வச்சுக்கோங்க. நோட்டீஸ் 5 திங்ஸ் யூ கேன் சி. ஸோ உங்க ரூமுக்குள்ள இருக்கிற ஒரு 5 விஷயம். நீங்க மேபி ரூம்ல உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல பால்கனில உட்காந்துருக்கலாம், இல்ல மொட்டை மாடியில உட்காந்துருக்கலாம். உங்களை சுத்தி ஒரு 5 விஷயங்கள் நீங்க நோட் பண்ண போறீங்க. சேரோ, டேபிள், இல்லைன்னா ஒரு புக்கு, பேகு. ஸோ 5 விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. கடகடன்ட்டு அந்த 5 விஷயத்த நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். உங்களை சுத்தி முத்தி பாருங்க. 5 விஷயத்த நோட் பண்றீங்க. ஸோ 5 விஷயம் என்ன நோட் பண்ணீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல திருப்பி ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ 5 விஷயம் நோட் பண்ணிருக்கீங்க. அந்த 5 பொருளோட கலர்ஸ் என்னன்னு நோட் பண்ணுங்க. ஒரு 5 பொருள் நீங்க நோட் பண்ணிருக்கீங்க. அந்த 5 பொருளோட கலர் என்னன்னு நோட் பண்ணுங்க. ஸோ நோட் பண்ணிருப்பீங்க. அந்த 5 பொருளோட ஷேப்ஸ் என்னன்னு நோட் பண்ணுங்க. இப்போ அதோட ஷேப் எப்படி இருக்கு? சிலிண்டரிக்கலா, ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, ட்ரையாங்கிள், ஓவல்? இல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், அன்ஈவன் ஷேப்பா இருக்கா? ஸோ அந்த 5 பொருளோட ஷேப்பையும் நோட் பண்றீங்க. நீங்க கலர்ஸும் ஷேப்பை மட்டும்தான் நீங்க நோட் பண்றீங்க. நீங்க இந்த டைம்ல அது ஏன் இப்படி இருக்கு அந்த மாதிரி அந்த ஒரு பொருளை பத்தி நீங்க எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இல்ல அந்த பொருள் ஏன் இந்த கிளம்ஸியான இடத்துல இருக்கு, இது கிளாஸ்க்கு அப்புறம் இதை இங்க இருந்து எடுத்து அங்க வைக்கணும், அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம அந்த பொருளோட கலர், அந்த பொருளோட ஷேப் திங்க் பண்ணிட்டீங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுட்டீங்களா? உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டீங்களா? ஸ்டோர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க பாக்குறீங்க, அவ்வளவுதான். அதுல இருந்து எந்த கொஸ்டினும் கேட்க போறது இல்லை. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 திங்ஸ், இந்த 5 திங்ஸை நீங்க நோட்டீஸ் பண்றீங்க. ஸோ இதை நீங்க உங்க
கிட்ஸ் கிட்டயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கும் இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா இருக்கும். ஸோ இதுல என்னன்னா ஆக்டிவேட்ஸ் விஷுவல் அவேர்னஸ். ஸோ இது என்ன பண்ணுது, உங்களுக்கு விஷுவல் அவேர்னஸை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் ஷிஃப்ட்ஸ் அட்டென்ஷன் அவே ஃப்ரம் வரிஸ். ஜஸ்ட் நீங்க ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பொருளையோ பாக்குறீங்க, அது எப்படி இருக்கோ அதே மாதிரி பாருங்க. அது இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட், ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளேயே நீங்க போக வேண்டாம். இந்த பர்சன் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற விஷயமே வச்சுக்காதீங்க. ஸோ தட் இது என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த பர்சனை உங்களோட ரிலேஷன்ஷிப்லயா இருக்கலாம், இல்ல இங்க உங்க ஒர்க்ல உங்க பாஸா இருக்கலாம், அந்த பர்சனை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த 5 சென்ஸ் மெடிடேஷன். ஓகே, நவ் வில் கோ ஆன் டு செகண்ட் ஸ்டெப். நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் எடுத்துக்கோங்க. நவ் நோட்டிஸ் 4 திங்ஸ் யூ கேன் ஃபீல். ஒரு 4 விஷயம் உங்களுக்கு உங்க ஸ்கின்ல இப்போ சென்ஸ் ஆகுற விஷயம், அந்த 4 விஷயங்கள் ஃபீல் ஆகுது. நீங்க ஃப்ளோரை டச் பண்ணி பார்த்து நீங்க ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்ணுங்க, ஃப்ளோர்ல நீங்க டச் பண்ணி பாருங்க. உங்க கை கால் ரெண்டுத்தையும் நீங்க வச்சு டச் பண்ணி நல்லா ஃபீல் பண்ணுங்க. அப்படியே உங்க கையெட்டு வந்து மேட்ல வச்சு டச் பண்ணி பாருங்க. அண்ட் உங்க பாடி, இப்போ உங்க க்ளோத்ஸ் வந்து உங்க பாடியில டச் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபீல், அதை ஃபீல் பண்ணுங்க. க்ளோத்ஸ் வந்து உங்க பாடியில டச் ஆயிருக்குல்ல, ஸோ அதை ஃபீல் பண்றீங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு இப்ப நெக்ஸ்ட் காத்து உங்க முகத்துல வந்து வீசுது. ஸோ அது ஃபேன் காத்தா இருக்கலாம், இல்ல வெளில உட்காந்துருந்தா அந்த காத்தா இருக்கலாம், வெளியில நேச்சுரல். ஸோ நீங்க உங்க முகத்துல அந்த காத்து அடிக்குது பாத்தீங்களா, அதை ஃபீல் பண்றீங்க. இல்ல சில பேர் ஏசில ரூம்ல உட்காந்துருக்கலாம். ஸோ அந்த ரூம்குள்ள இருக்க அந்த ஒரு மாதிரி ஒரு சில் ஏர், ஸோ அதை ஃபீல் பண்ணுங்க. 4 திங்ஸ் இஸ் என்ன. ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளோரை டச் பண்ணி பார்த்துட்டோம். கை கால் வச்சு நீங்க நல்லா டச் பண்ணீங்க, ஃபீல் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களோட ஸ்கின் மேல உங்க ட்ரெஸ். ஸோ நெக்ஸ்ட் மூஞ்சில வந்து காத்து உங்களுக்கு வீசுறத ஃபீல் பண்ணிருக்கீங்க. உங்க கை எடுத்துட்டு போயிட்டு உங்களோட லேப் மேல, உங்க தொடை மேல, தைஸ் மேல வச்சு ஃபீல் பண்ணுங்க. நல்ல ஒரு ப்ராப்பர் குட் ஃபீல் கொடுங்க. ஸோ 5 சென்ஸ் அப்படின்னா நீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிறது ஒரு மாதிரி அமேசிங்கான ஒரு ஃபீல் இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து ஃப்ளோர்ல கையும் காலும் வச்சு இன்னைக்குதான் நான் ஃபீலே பண்ணேன், என்னோட காலில் ஒரு மாதிரி கால்லயும் கையிலயும் ஒரு மாதிரி ஒரு ஃபீல், கூசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு இன்னைக்கு அது ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. ஸோ உங்க பாடிக்கும் உங்களோட சேர் இல்லை உங்க மேட், உங்களோட ஃப்ளோருக்கான கான்டாக்டை ஃபீல் பண்ணிருப்பீங்க. நோட்டீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர். ஸோ காத்து உங்களை சுத்தி இருக்கு, காத்தோட டெம்பரேச்சர் அது வந்து உங்க ஃபேஸ்ல அடிக்கும் போது அந்த டெம்பரேச்சரை நோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 4th, தட் இஸ் த 4 சென்ஸ், தட் இஸ் ஸ்கின் டச் பண்றது நீங்க ஃபீல் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் பாருங்க. இன்க்ரீஸ் பாடி அவேர்னஸ் அண்ட் கிரவுண்டிங் ப்ராசஸ். ஸோ கேன் யூ ரிலேட், அந்த கையை எடுத்து நீங்க ஃப்ளோர்ல வைக்கும் போது யூ கேன் ஃபீல் தட் கிரவுண்டிங் ப்ராசஸ். நான் அப்படின்ற ஒரு ஈகோவை விட்டு நீங்க இருக்கிற நிலைக்கு, ஓகே எல்லாமே வந்து ஒரு நியூ ஃபீல், அந்தந்த விஷயத்துக்கான ஒரு அதோட தன்மையில இருக்குல்ல, ஸோ அதை நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. The third step, notice 3 things you can hear. நல்லா லிசன் பண்ணி பாருங்க. நீங்க உட்காந்துருக்க பிளேஸ்ல இருந்து பேர்ட்ஸோட சவுண்ட் கேட்கலாம், இல்ல தண்ணி சவுண்டு, ஃபேன் சவுண்ட், இல்ல தூரத்துல ஏதாவது வண்டியோட ஹாரன், வண்டி போற சவுண்ட், ஆரல்ஸ் உங்களோட பிரீதிங் சவுண்டே உங்களுக்கு கேட்கலாம். இல்ல பக்கத்துல யாருன்னா பசங்க விளையாடிட்டு இருக்க சவுண்ட், டிவில இருந்து சவுண்ட். ஸோ லிசன் பண்ணுங்க. அதை சர்ச் பண்ணாதீங்க. இந்த சவுண்டுன்ட்டு போய் நீங்க சர்ச் பண்ணாம உங்களை சுத்தி ஒரு 3 விஷயம், 3 சவுண்ட்
Listen carefully without searching. Listen carefully without searching the sound. Notice 3 sounds around you. Allow the sounds to come to you naturally. So, எனக்கு பாத்தீங்கன்னா 3 சவுண்ட். ஃப்ரிட்ஜ் ரன் ஆயிட்டு இருக்கு நான் உட்காந்துருக்க ரூம்ல. ஃபேன் சவுண்ட் அண்ட் பேர்ட் சவுண்ட். ஸோ இது 3 வந்து ஐ கேன் ஏபிள் டு ஃபீல். ஸோ நான் இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த ரூம்குள்ள இருக்கிறேன். பட் ஃப்ரிட்ஜ் சவுண்ட் அப்படின்றத நான் இப்பதான் நான் லிசன் பண்றேன். ஸோ நம்ம ஒரு இடத்துல தான் இருக்கோம். பட் அதுல என்ன சவுண்ட் என்ன நடக்குதுன்றதே இன்னும் லிசன் பண்ணாம சும்மா இருக்கோம் பாத்தீங்களா? ஸோ உங்களுக்கும் இதே தாட் எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரியல. இந்த 4th ஸ்டெப், நோட்டிஸ் 2 things you can smell. Notice 2 things you can smell. If you cannot smell anything, உங்க பக்கத்துல அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா, gently remember a fragrance that brings you peace. இப்போ நல்லா ஒரு காஃபி கொதிக்குது. நல்லா ஸ்மெல் பண்ணுங்க. அந்த டிகாஷன் எடுத்து ஃபில்டர்ல ஊத்துறாங்க. அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ். ஸோ அந்த ஸ்மெல் உங்களுக்கு கிடைக்குது. ஃபீல் தட். 2 ஸ்மெல் தான் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. மேபி அது குட் ஸ்மெல்லா இருக்கலாம், இல்ல பேடா கூட இருக்கலாம். ஸோ எங்குமே அந்த ஸ்மெல்லே இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்மெல், ஏதோ ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல்லா கூட இருக்கலாம். ஸோ நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்க. இன்ஹேல் பண்ணி பார்த்து ஒரு மல்லிகைப்பூ, ஜாஸ்மின், ஸோ அதோட ஸ்மெல் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். Feel it. So benefits of this second one, that is in the 4th step oda benefit pathina, stimulates your memory and emotional calmness. So இந்த இடத்துல என்ன பண்றோம், நல்ல ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் எடுக்கிறோம். பக்கத்துல என்னென்ன ஸ்மெல்ஸ் இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்றோம். ஸோ இது என்ன பண்ணுது உங்க பிரெயின்க்குன்னு பாத்தீங்கன்னா, இட் ஸ்டிமுலேட்ஸ் பிரெயின் அண்ட் எமோஷனல் காம்னஸ். Now the 5th last step, notice one thing you can taste. உடனே எத்தனை பேருக்கு அந்த எச்சி முழுங்கி இருப்பீங்கன்னு செக் பண்ணி பாருங்க. Notice one thing you can taste. ஸோ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும் டேஸ்ட்ல. ஸோ அந்த டேஸ்ட் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கலாம். மேபி ஒரு தண்ணியா இருக்கலாம், ஹெர்பல் டீ, இல்லைன்னா உங்களோட மவுத்தோட நேச்சுரல் டேஸ்ட், அதை கூட நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஐம் ஃபீலிங் தட் அந்த லாஸ்ட் ஒன் தான் எனக்கு ஃபீல் ஆகுது, மவுத்தோட நேச்சுரல் டேஸ்ட். Simply observe the sensation without changing it. அந்த விஷயத்த சேஞ்சே இல்லாம அதை அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணி அதை தான் நீங்க லிசன் பண்றீங்க. அங்க எதுவுமே நீங்க சேஞ்சஸ்க்கே இடம் இல்லை, எதுவுமே சேஞ்ச் பண்ணாம ஜஸ்ட் லிசன். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் முடியுது. அகெயின் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்ஸ் அ கிரவுண்டிங் ப்ராசஸ் and deepens present moment awareness. ஸோ இந்த 5 ஸ்டெப்பும் நீங்க உங்க கிட்ஸுக்கோ இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப்க்கு செஞ்சு பாருங்க. ஸோ எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, பெரிய சேஞ்சஸ் அந்த மாதிரி இல்லை. பட் நீங்க உங்க அவேர்னஸ், இப்போ நான் ஒரு 5 ஆப்ஜெக்ட் பாருங்கன்னு பார்த்துருப்பீங்க டக்கு டக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அதுல கலர்ஸ் பாருங்கன்னா அதுக்கப்புறம் தான் அதை நோட்டீஸே பண்ணியிருப்போம் நம்ம.
அதுக்கடுத்து ஷேப் பாருங்க அப்படின்னும் போது அதுக்கு அடுத்து தான் அதையும் நோட்டீஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்லி சொல்லி நம்மளுக்கு வருது அப்படின்னும் போது அது யாருமே உங்களுக்கு சொல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. நீங்களே உங்களோட பிரெயினே வந்து இதை நோட் பண்ணு, இது எப்படி இருக்குன்னு நோட் பண்ணு, இந்த பர்சன் எப்படி இருக்காங்கன்னு நோட் பண்ணு அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் மைண்ட்ல. அண்ட் அதை வச்சு நீங்க நிறைய பிளானிங்ஸ் பண்ணலாம். ஆஃபீஸா இருக்கலாம், ஒரு பர்சனை பத்தி உங்க பாஸை பத்தி உங்களால புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் வீட்ல உங்களோட ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ இல்ல பசங்களை பத்தியும் நீங்க புரிஞ்சுக்க நிறைய சான்சஸ் இதுல கிடைக்குது. பிகாஸ் நீங்க அவங்கள நோட் பண்றீங்கல்ல, அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ண அவங்கள இன்னொருத்தவங்களை நம்ம போய் மாத்தவே முடியாது. பட் யூ கேன் ஏபிள் டு அவங்க இப்படித்தான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ தட் இட்ஸ் ஈஸி, லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா போகும். ஸோ சவாசனால இருக்கீங்க அப்படின்னா, இல்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, சவாசனா போயிடுங்க, சவாசனா போயிடுங்க. Close your eyes gently. Take a 3 slow breath. Feel your body is relaxed and grounded. You are here. You are safe. You are calm. Allow yourself to enjoy this moment. Okay, now relax. We'll start with the soul prayer. Focus on your third eye. Focus on your third eye. So this 5 sense of guided meditation will help you in this third eye focus also. ஸோ உங்களுக்கு தேர்ட் ஐ ஃபோக்கஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். அந்த சைட் சீயிங், நம்ம கண்ணுக்கான ஒரு விஷயம் பண்ணோம். ஹியரிங், இயர்ஸ்க்கான ஒரு நல்ல விஷயங்களை கொடுத்தோம். அண்ட் ஸ்மெல், நோஸை ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட், டங்கை வந்து திருப்பியும் ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸ்கின், டச் ஃபீல் வந்து ஸ்கின்னுக்கு வந்திருக்கு. Now keep focusing on your third eye. Keep focusing on your third eye. Oh, my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Oh, my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Oh, my dear soul, I am so sorry. Please forgive me and give all my blessings. Thank you so much. Be with me. Thank you so much. Be with me. Thank you so much. So, Om Chanting or 5 minutes play ஆகும். Savasana, self healing and Savasana போயிடுங்க. So once நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா you can leave the session. Savasana, self healing and Savasana கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can leave the session. Have a nice day. Monday meet பண்ணலாம்.